தருமபுரி மாவட்டத்திலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே தூய்மை பணியாளர்கள் 415 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். புள்ளி விவரப்படி 350 பேர் தூய்மை பணியாளர்கள், 65 பேர் தூய்மை காவலர்கள். இந்த 350 தூய்மை பணியாளர்களே 300க்கும் மேற்பட்டவர்கள் ஆதி திராவிட அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 50 தொழிலாளர்கள் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 65 தூய்மை காவலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, 50 பேர் ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். 15 பேர் பிற்படுத்தப்பட்ட வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருமபுரி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்டால் நிறுவனம் அவர்களுக்கு பிஎஃப் வழங்குகிறதா என்றால் தெரியவில்லை. அவர்களுக்கு இஎஸ்ஐ கோடுகிறதா என்றால் தெரியவில்லை. கேள்விக்குறியோட தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் போன மாதம் வரியில் வெறும் 10,500. எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஏஐசிசிடிஓ உழைப்போர் உரிமை இயக்கம் சங்கத்தின் சார்பாக கிருஷ்ணகிரியில் உள்ள தொழிலாளர் ஆய்வாளர் இடத்திலே நாங்கள் வழக்கு பதிந்து 2.5 வருடங்களாக வழக்கு நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த மாதம் இருந்து 3,380 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார். இது நியாயம்தானா? 3,380 கூலியை அவர்கள் உயர்த்தி விட்டால், அவர்களுக்கு 14,000 வந்து விட்டால், 15,000 வந்து விட்டால் அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்குமா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்று தருமபுரியிலே ஒரு வீடு வாடகை எடுக்க வேண்டும் என்றால் கூட 6,000 ரூபாய் ஆகும். 6,000 ரூபாய் வீட்டு வாடகைக்கு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அவர்கள் எங்கே செல்வார்கள்? அரிசி, பருப்பு, புளி போன்ற மளிகை சாமான்களை வாங்குவதற்கு எவ்வளவு பணம் ஆகும்? காய்கறிகள் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் ஆகும்? ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் போன மாதம் வரை 10,500, எந்த மாதம் 3,330. எங்களுடைய தொழிற்சங்கம் கிருஷ்ணகிரியினுடைய தொழிலாளர் ஆய்வாளரிடத்தில் K2 என்கிற ஒரு வழக்கு தொடுந்ததின் விளைவாக திடீரென்று 3,380 ரூபாய் உயர்த்தியுள்ளார்கள். இது பத்துமா? தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அரசாங்கம் பத்துமா? நான் தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்னென்ன வேலை வைக்கப்படுகிறது, அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை, தூய்மை பணி மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த பணி மட்டுமல்ல, தூய்மை பணி மட்டுமல்ல, அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பிணத்தை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். பிணத்தை எடுத்து அங்கே வைக்க சொல்கிறார்கள். பிணத்தை எடுத்து வைப்பதற்கு வேறு ஆள், தூய்மை பணியாளர்கள் அல்ல. ஆனால் இங்கே பிணத்தை எடுத்து வைப்பதற்கு தூய்மை பணியாளர்களை பயன்படுத்துகிறார்கள்.